அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். ஏதாவது நோண்டிக்கிட்டே இருப்பாரு, அவர் குவைட்டாவே இருக்க மாட்டாரு. அப்படி இருக்க ரோபோவை அது எப்படி ஐஸ் பாக்ஸ்ல பார்க்க முடியும்? அது இம்பாசிபிள் ஆக்சுவலி. என்னால இப்ப கூட ஏத்துக்கவே முடியல. ஏன்னா கம்ப்ளீட்லி டைடா அவங்க வந்து அந்த நாக்கை மடிச்சுட்டு அவங்க ஆடும்போது அவங்களும் ரோபோவும் அதே மாதிரி பல இடங்கள்ல ஆடி இருக்காங்க. அவர் உடலாக இனிமே நம்ம கிட்ட இருக்க முடியாது, ஆத்மாவா தான் இருப்பாரு, அந்த காற்றுலதான் அவரை நான் சுவாசிக்க போறேன் அப்படின்னு ஒரு தருணம் வரும்ல, அது அவங்களால மட்டும்தான் உணர முடியும். அவரோட மனசுல வந்து வலிகள் சோகம் ஏதாவது இருந்திருக்கா? ஆசை கணவன் ஏதாவது இருந்திருக்கா? அவருக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஆரம்பிச்ச காலத்துல எப்பவுமே ஒண்ணு சொல்வாரு, மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். Vivo V60 Zeiss Portrait ESO Pro. Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60. Book now. அச்சுமா வணக்கம். வணக்கம்டா. உங்களோட ஸ்டேட்டஸ் நான் வந்து ஆக்சுவலா நேற்றுக்கு தான் பார்த்தேன். அப்பாவோட நினைவு நாள், அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல. லைக் நீங்க எவ்வளவு ஒரு எமோஷனல் பர்சன், அவங்க as a ஃபேமிலியா வந்து நீங்க எவ்வளவு ஒரு பாண்டடான ஒரு பர்சன் எங்களுக்கு தெரியும். அதையும் தாண்டி உங்களுக்கு இன்னுமே ஒரு இழப்பு அப்படிங்கிறது வந்து ரோபோ சங்கர் அவரோட மறைவு அப்படிங்கிறது. அந்த அந்த இறுதி நிமிடங்களை நாங்க பார்த்தோம். நீங்க எவ்வளவு தூரம் கலங்கி உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம எவ்வளவு தூரம் பிரேக் டவுன் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ ரோபோ சங்கர் அண்ணாவோட மறைவுங்கிறது உங்களை இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணிருக்குக்கா? எப்படி சொல்றது, இந்த கோவிடோடைய காலகட்டத்துலதான் நமக்கு வடிவேல் பாலாஜி போனாரு. அப்போ அந்த டைம்ல வந்து என்னோட போத் இன்லாஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. இட் வாஸ் டூ மச். எவ்ரிதிங் வாஸ் சோ மச். என்னால வந்து அன்னைக்கு எனக்கு அந்த மன தைரியமே இல்ல வடிவேல் பாலாஜியை போய் ஒரு ஐஸ் பாக்ஸ்ல பாக்குறதுக்கு. சோ ஆக்சுவலி நான் அவருடைய மறைவுக்கு போவே இல்லை. ஏன்னா எனக்கு வடிவேல் பாலாஜியை 26-27 இயர்ஸா தெரியும். 99ல நான் என் கரியர் ஆரம்பிச்சதுல இருந்து நாங்க வந்து ஒரு இந்த மீனவர்கள் இருக்கக்கூடிய ஹேட்செட்ஸ்ல நிறைய ஷோஸ் பண்ணிருக்கோம். ஐ திங்க் அந்த ஹோல் பார்டர் லைன்ல ஒரு 250 ஷோஸ் பண்ணோம் ஒரு வருஷத்துலயே. எவ்ரி ஈவினிங் வில் பி அட் ஒரு பீச்ல, இது ஒரு ஹேட்செட்ல. இப்படியே ஓடிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்துல நம்ம சமகாலத்துல நம்ம கூட ஒர்க் பண்ணவங்க, நம்ம கூட நண்பர்களா இருக்கிறவங்க, எதுவுமே எதிர்பார்க்காம நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கிய, டெய்லி நம்ம கால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா எப்போ 2 பேரும் உட்காந்தாலும் எங்க விட்டோமோ அங்கிருந்து ஆரம்பிச்சு ஒரு ஹோல் ஜேர்னி அன்னி வரைக்கும் பேசி ஃபுல்லா அப்டேட் ஆயிடுவோம். அந்த மாதிரி நண்பர்கள் தான் ரோபோவும் நானும். 2 பேரோட கரியர்ஸும் ஒரே டைம்ல ஆரம்பிச்சது. அன்னைக்கு அண்ணி உட்காந்துருந்தாங்க அங்க. பிரியங்கா சொன்ன ஒரு வார்த்தையும் அதுதான். 2 பேரோட ஜேர்னி ஒரே டைம்ல ஆரம்பிச்சது. அச்சுமா அச்சுமா அச்சுமான்னு கூப்பிடுவாரு, இப்போ அவர் ஜேர்னி முடிஞ்சிருச்சே அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது ரொம்ப சத்தியமான ஒரு வார்த்தை. எங்க 2 பேரோட ஜேர்னி ஒரே டைம்ல ஆரம்பிச்சது. அஃப்கோர்ஸ் நான் அப்போ டெலிவிஷன்ல ஆல்ரெடி இருக்கு. இவர் வந்து அந்த ஃபுல் பாடியை பெயிண்ட் பண்ணிட்டு ரோபோ டான்சஸ் பண்ணுவாரு. அப்போ டெலிவிஷன் கோயில் திருவிழா எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அது கார்பரேட் ஷோஸ் அப்போ அந்த காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப பிரபலம். எல்லா கார்பரேட் ஷோஸுக்குமே ரோபோ வந்து ஆடுவாரு. நான் அதை ஹோஸ்ட் பண்ணுவேன். ஐ வாஸ் ஆல்சோ ஈவென்ட் மேனேஜர். அப்போ எனக்கு என்ன உற்சவ் ஈவென்ட்ஸ், நான் ஒரு கம்பெனி, ரொம்ப யங்கா இருந்தேன். நான் 18-19 வயசு தான். ஆனா அப்போ ஆண்டர்பிரினர் தான் இருக்கணும், அப்பா இருந்த சமயம், குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு ஒரு ஓட்டம் இருந்துகிட்டே இருந்தது. அப்பெல்லாம் ரோபோ, நானு, நம்மளுடைய அரவிந்த், இங்க எல்லாரும் சேர்ந்து நிறைய ஷோஸ் பண்ணிருக்கோம். லக்ஷ்மண் ஸ்ருதியோட மேடைகள் எத்தனைன்னு கூட கணக்கு கிடையாது. அத்தனை மேடைகள்ல ஒன்னா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம். சோ இது எப்படின்னா we are always together. இப்போ ஒரு நார்மல் காலத்துல என்னையும் ரோபோவையும் சந்திக்கிறத பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாலாம் போய் கட்டிப்பிடிக்கலாம் மாட்டோம். ஒரு 20 ஸ்டெப் தள்ளி தள்ளி நிப்போம். எங்க பாக்குறோமோ அங்க இருந்து ஒரு 20 ஸ்டெப்ஸ் டான்ஸ் ஆடிக்கிட்டே போவோம். ஏதாவது ஒண்ணு ரேண்டமா சர்க்கிளா போவோம், 8 போடுவோம், என்ன பண்ணுவோம்னே தெரியாது. பட் கிரேசியா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு தான் we'll hug each other. ஆனா அந்த ஹக் வந்து இந்த டிஸ்னி ஹக் எல்லாம் இப்போ சொல்றாங்கல்ல, நாங்க அந்த டிஸ்னி ஹக் அந்த காலகட்டத்துல ஃபாலோ பண்ணோம். we will hug as long as the other person needs the hug. டிஸ்னியோட ஹக்கோட ரூலே அதுதான். அந்த கேரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குழந்தைங்க வந்து கட்டி பிடிக்கும் போது அந்த குழந்தைக்கு அந்த கட்டிப்பிடி கம்ப்ளீட்டா அவங்களுக்கு மன திருப்தி ஆகுற வரைக்கும் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஐகானிக் கேரக்டர்ஸ். அந்த மாதிரி நான் ரோபோவையோ ரோபோ என்னையோ ஹக் பண்ணும்போது மனசார எங்களுக்குள்ள இருக்கிற அந்த வலிகள், வேதனைகள், அழுகைகள், சோதனைகள், நம்மளுடைய ஃபெயிலியர்ஸ் எல்லாம் தாண்டி இப்ப சந்தோஷமா இருக்கும்ல அப்படின்ற அளவு கட்டி பிடிப்போம். சில ஹக்ஸ் எல்லாம் வந்து 60 செகண்ட்ஸ், 70 செகண்ட்ஸ், 80 செகண்ட்ஸ். சம் ஹக்ஸ் ஆர் வெரி ஸ்பெஷல். இந்த ஹக்குக்கான ஒரு சக்தி என்னன்றது
எங்க காலத்துல இருக்கிறவங்க, அதாவது எங்க காலம் ஐ மீன் 99 2000ல இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தவங்களுக்கு மட்டும் தான் புரியும். பிகாஸ் இட் வாஸ் ரியல், இட் வாஸ் அன்பிலீவபிள், இட் வாஸ் லாங், இட் வாஸ் வெரி ஸ்பெஷல். சோ நம்ம ஒர்க் பண்ணவங்க, நம்ம அவ்வளவு க்ளோஸா இருக்கிறவங்க எப்படி ஐஸ் பாக்ஸ்ல பார்க்க முடியும்? நிச்சயமா அதை விட கொடுமையான யோசிச்சு விஷயம் கூட வேற பார்க்க எதுவுமே முடியாதுல்ல. கிடையாது. ஆமா. அது என்னால அது ஏத்துக்கவே முடியல. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோபோ குவைட்டா பார்த்ததே கிடையாது. பார்த்ததே இல்ல. ரோபோ குவைட்டா பார்க்கவே முடியாது. ஒண்ணு சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாரு, இல்ல நம்ம சொல்ற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு, ஏதாவது நோண்டிக்கிட்டே இருப்பாரு. அவர் குவைட்டாவே இருக்க மாட்டாரு. அப்படி இருக்க ரோபோவை அது எப்படி ஐஸ் பாக்ஸ்ல பார்க்க முடியும்? நிச்சயமா அது டிஃபிகல்ட் இல்லையா? நிச்சயமா அது இம்பாசிபிள் ஆக்சுவலி. என்னால இப்ப கூட ஏத்துக்கவே முடியல. ஏன்னா கம்ப்ளீட்லி டைடா. அதுவும் நடி ரொம்ப பண்றது வேறடா. லைக் ஆல் ஆஃப் அ சடன் நடந்துருச்சு. நம்ம மென்டலி ப்ரிப்பேர் இல்ல ஆகுறதுக்குள்ள. என்ன ஹோஸ்ட்னா, சாட்டர்டே அன்னைக்கு நான் இசைஞானி உடைய ஷோ ஹோஸ்ட் பண்றேன். அங்க அவர் வராரு, ஃப்ரண்ட் ரோல இருக்க டிக்னிட்டரிஸ் மீட் பண்றாரு. we waved at each other, we smiled, everything was normal. ஓகே. சனிக்கிழமை இருந்தவர் அடுத்த சனிக்கிழமை பார்க்க மாட்டாருன்னா அது எப்படி ஏத்துப்போம்? நிச்சயமா முடியாது. இட்ஸ் நாட் ஃபேர்ல. தட்ஸ் நாட் ஹவ் லைஃப் ஷுட் பீ. இல்ல அன்சர்டனா இருக்கலாம்டா லைஃப், ஆனா ஒரு நியாயம் இருக்கணும் அந்த அன்சர்டனிட்டில. நிச்சயமா ஒரு 46 வயசுங்கிறதும் ஒரு சாகுற வயசே கிடையாது. அதுவும் அவரோட பேரனுக்கு காது குத்து வச்சிருந்திருக்காரு அப்படிங்கிறது வந்து இன்னுமே ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்துச்சு. இட்ஸ் ஒரு பக்கம் வீட்டுல ஒரு விசேஷம், இது ஒண்ணு. அவர் எல்லா விசேஷங்களும் எப்படி பண்ணுவாருன்னு நமக்கு தெரியும். அவருக்கு அவருடைய பாப்பா தான், நாங்க வந்து இந்திரஜா பாப்பா தான் சொல்வோம். பாப்பா தான் உலகமே. கேபிஒய் சாம்பியன்ஸ்ல இந்த அடுத்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு ரெடி ஆகும் போது மதுரமுத்து, நான், ரோபோ 3 பேரும் நம்மளுடைய குழந்தைங்களை பத்தி, அவங்களுக்கான கனவுகள் என்ன, நம்ம பெற்றோர்களை ஏன் ஓடிக்கிட்டு இருக்கோம், நம்ம குழந்தைங்களை எப்படி நல்லா பாத்துக்கணும், நம்ம பட்ட கஷ்டம் நம்ம குழந்தைங்க படக்கூடாதுப்பா, இப்படின்ற ஓட்டத்திலே தான் இருந்தோம். சடனா இப்போ அந்த பிள்ளைக்கு தோல்ல மொத்தத்தையும் கொடுத்துட்டு பீஸ்ஃபுல்லா அவர் போயிட்டாரு அப்படின்னு சொன்னா அது எப்படி நியாயப்படுத்துவோம்? எப்படி ஏத்துப்போம் அத? இட்ஸ் ஹாரபிள் இல்லையா? ரொம்ப ரொம்ப சின்ன வயசுல பிரியங்கா கல்யாணம் ஆச்சுப்பா. 18 வயசுல ஒருத்தரை நம்பி நீங்க வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணி ஹோல் ஜேர்னி we've traveled together. கஷ்டம்டா, அது புரிய வைக்க முடியாதுடா. இப்போ இதுல வந்து என்னன்னா, இப்போ உங்க 2 பேர்கிட்டயுமே நாங்க ஒரு சிமிலாரிட்டி பார்ப்போம். யார்கிட்ட பேசினாலும் வந்து டக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணிடுவீங்க. மாமன், மச்சான், அவர் வந்து எல்லார்கிட்டயுமே வந்து மாப்பிள்ளை இப்படிதான். இப்போ வந்து உங்களை மீட் பண்ற ஒரு தேர்ட் பர்சனாவே இருந்தாலும் ஒரு செலிபிரிட்டிய பேச உங்ககிட்டயும் நான் அந்த சிமிலாரிட்டி நான் பார்ப்பேன், ரோபோனா கிட்டயும் பார்ப்பேன். சொந்தக்காரர்கிட்ட பேசுற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் கொடுப்பாரு. பட் அதை தாண்டி லைக் நீங்க சொன்ன எல்லாத்தையும் சிரிக்க வச்சவருக்கு அவரோட மனசுல வந்து வலிகள், சோகம் ஏதாவது இருந்திருக்கா? ஆசை கணவன் ஏதாவது இருந்திருக்கா? அவருக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஆரம்பிச்ச காலத்துல எப்பவுமே ஒண்ணு சொல்லுவாரு, நான் இண்டஸ்ட்ரியில பெரிய ஸ்டாரா வருவேன், பெரிய ஹீரோவா வருவேன் அப்படின்ட்டு. பெரிய ஆசை அவருக்கு, ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. சும்மா என் படம் வருது அண்ட் அவருக்கு சரிகமாப்பா ரொம்ப பிடிக்கும். எல்லா வாரமும் எனக்கு என் போன்ல இருக்க வாய்ஸ் நோட்ஸ் எல்லாமே, அதுவும் சமீப காலத்துல சரிகமாப்பா பத்தி இருக்கும். அவ்வளவு பிடிக்கும் அவருக்கு. அவருடைய அன்பினிஷ்டு ட்ரீம்ஸ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன்டா, பட் இந்திரஜாக்காக நிறைய கனவுகள் இருந்திருக்கும், நல்ல ஹெல்தியாக இருக்கும் அப்படின்னு இருக்கும். உடம்பு சரியாம போகும்போது கூட எத்தனையோ விமர்சனங்கள், 1000 விமர்சனங்கள் வரும். யாருக்குமே நம்ம லைஃப் என்ன நடக்குதுன்னு தெரியாது, நம்ம பாக்குற பார்வைதான் இல்லையா? அப்போ இந்த விமர்சனங்கள்லாம் வரும்போது நான் ரோபோ கிட்ட பேசும்போது எப்பவுமே சொல்லுவாரு, அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, சும்மா நம்ம எப்படியாவது சரியாயிட்டு திருப்பி வரணும், முடிஞ்சுட்டா அவன் அப்படின்னு சொல்றவங்க முன்னாடி திருப்பி நம்ம நிக்கணும் அப்படின்ட்டு. அது அவர் திருப்பி ஹெல்தி ஆனதுக்கு அப்புறம் ஒரு சரிகமாபால வந்திருப்பாரு. அது ஆக்சுவலி நான் பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். இந்த பிளஷர் ஆஃப் இன்ட்ரோடியூசிங் யுவர் ஃப்ரெண்ட் ஆன் ஸ்டேஜ் ஒண்ணு இருக்குல்ல, வந்துட்டாயா என் மாப்பிள்ள வந்துட்டாயா, திருப்பி வந்து அப்படின்ற மாதிரி. அந்த டைம்ல வந்து நாயகன் மீண்டும் வரான் அப்படின்ற பாட்டு தான் போட்டு அவர் வெல்கம் பண்ணோம். because he is truly the hero. ஸோ அண்ட் எவ்வளோ ஸ்டேஜஸ், எவ்வளோ இடங்கள்ல ஒன்னா இருந்திருக்கும். ஸோ அவருடைய ஆசை ஒரே ஒரு விஷயம் எப்பவுமே அவர் சொன்னது, மிமிக்ரி ஆர்டிஸ்ட்க்கு கலைமாமணி அப்படின்ற ஒரு விஷயம் வரணும் அப்படின்ட்டு, அண்ட் டு பி த ஃபர்ஸ்ட் ரெசிபியன்ட் ஆஃப் த கலைமாமணி, அதுவும் மிமிக்ரியில ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்டாக கிடைக்கிறது அப்படின்றது அவர் சாதிச்ச ஒரு விஷயம் தான். ஸோ சாதனைகள் குறை கிடையாது, எதுவுமே கிடையாது. அன்பினிஷ்ட் ட்ரீம்ஸ் எல்லாருக்கும் இருக்கும்டா. நம்மளால நம்ம வாழும் காலத்துல முடிக்க முடியாது எல்லாமே அன்பினிஷ்ட் ட்ரீம்ஸ் தானே. நீங்க எல்லாரோடைய ட்ரீம்ஸ் குட்டி குட்டியா கூட இருக்கும். என்ன சிம்பிளா இருக்கலாம். நம்ம வீட்டுல வந்து
இந்த ரூம் இந்த கலர்ல பெயிண்ட் பண்ணலாம்ப்பா அப்படின்றது ஒரு அப்படிங்கிறது கூட அன்பினிஷ்டு ஒரு ட்ரீம் ஆசையா தானே. இருக்கலாம். அவ்வளவு குட்டியான ஒரு விஷயம். ம். ஏய் உனக்கு இப்ப குழந்தை பிறந்துருச்சு இந்திரஜா, நீயும் மாப்பிள்ளையும் நல்லா இருங்க, நானும் உங்க அம்மாவும் திருப்பி ஹனிமூன் போறோம்டி அப்படின்றது ஒரு வார்த்தையாக ஒரு நாள் உட்கார்ந்து பேசியிருக்கலாம். ம். அது ஒரு பெரிய அன்ஃபுல்ஃபில்ட் ட்ரீமாக தான் இருக்கலாம். இருக்கலாம். அன்னைக்கு அண்ணி அப்படி ஆடும்போதும் அப்படிதான் இருந்திருக்கும்ல. ஆமா. அவங்களுக்கு ஆக்சுவலா நான் அத மட்டும்தான் பத்தி தான் நான் கேட்க வந்தேன். விமர்சனங்கள் அப்படின்னு நீங்க பேசும்போது, அவங்களோட வலி, அந்த வேதனையை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாம ஆடின ஒரு ஆட்டம் கூட சில விமர்சனங்களா சில இடங்கள்ல வந்துச்சு. சோ அத என்னடா இது பத்தி நீங்க எனக்கு என்ன சொல்ல புரியலையே. நினைக்கிறீங்க? அது எப்படி அப்படிங்கிற ஒரு என்- ஆனா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அவங்க வேதனையை எப்படி அவங்க வெளிக்காட்டுறதுன்னு தெரியாம, அவங்க 2 சுத்தமா பேருக்கும் காமனா இருந்த ஒரு மொழி. லைக் yeah, அண்ணாவுக்கும் dance இவங்களுக்கும். was the start of the relationshipங்க. ம். ம். முதல்ல அந்த சுண்டு விரல புடிச்சதுக்கு காரணம், நீ என் மனைவி ஆவியான்னு கேட்டதுக்கு காரணம் இவர் அவங்களுடைய டான்ஸ் பார்த்து தானேப்பா. ம். நான் உனக்காக தானே ஆடுறேன் அப்படின்னு தானே சொல்றா. ம். ம். இதெல்லாம் தாண்டி நான் ஒண்ணு சொல்றேன், நம்ம ஸ்டேட் ஆஃப் டிரான்ஸ்ல இருக்கோம், நமக்கு அது என்ன நடக்குது நம்மள சுத்தினே தெரியாது. ம். அப்போ பிரியங்கா பார்த்த ஒரே மனிதர் அங்க தன்னுடைய ரோபோ மட்டும்தான். ம். நம்ம யார் கண்ணுக்கும் அவர் தெரியலங்க அங்க. ம். ம். நம்ம யார் கண்ணுக்குமே அவர் தெரியல, அவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சாங்க. புரியுது. அவங்களுக்கு மட்டும்தான் அவர் தெரிஞ்சாரு. அவங்களால மட்டும்தான் அவர் அங்க உணர உணர முடிஞ்சது. முடியும். நம்ம யார் வேணா 1000 வார்த்தைகள் பேசலாம். ம். இது ட்ரெடிஷன் பிரகாரம் என்ன, கல்ச்சர் பிரகாரம் என்ன, இமோஷன்ஸ் பிரகாரம் என்ன, எல்லா ஸ்லாப்லயும் நீங்க போடுங்கம்மா. ஆனா இமோஷனலி ஒரு மனிதன் போனதுக்கு அப்புறம் அவர் உடலாக இனிமே நம்ம கிட்ட இருக்க முடியாது, ஆத்மாவா தான் இருப்பாரு, அந்த காற்றுலதான் அவரை நான் சுவாசிக்க போறேன் அப்படின்னு ஒரு தருணம் வரும்ல, அது அவங்களால மட்டும்தான் உணர முடியும். புரியுதுக்கா, புரியுது. And I saw it in her. அவங்க வந்து அந்த நாக்க மடிச்சுட்டு அவங்க ஆடும்போது அவங்களும் ரோபோவும் அதே மாதிரி பல இடங்கள்ல ஆடி இருக்காங்க. ஆடி இருக்காங்க. அவர் கூட இருந்தாரு அப்போ. ம். நம்புறவங்க நம்புங்க, நம்பலன்னா தயவுசெய்து உங்க வேலையை மட்டும் பாருங்க, விமர்சனம் பண்ணாதீங்க. அந்த இழப்புக்கு நம்ம யாருமே வார்த்தைகளால ஈடு கொடுக்கவே முடியாது. ப்ளீஸ் ஸ்டாப் கமெண்டிங் ஆன் எவ்ரிபடி அண்ட் எவ்ரிதிங். எல்லாருடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கமெண்ட் அடிக்கிறது தயவு செய்து நிறுத்திடலாம். இந்த உலகம் எவ்வளவு நாள் இருக்குன்னு கூட தெரியாதுடா நமக்கு. நான் சீரியஸா ரோபோலாம் பார்க்கும்போது நமக்கு புரியலையா அது நாளைக்கு நிமிஷம் நம்மளுதானே இருப்போமானே தெரியலமா. அவர் யோசிச்சிருப்பாரா நான் இப்படி விழ போறேன் இந்த ஷார்ட்லன்ட்டு? நிச்சயமா கிடையாது இல்ல. அப்ப என்னத்துக்கு நம்ம அதெல்லாம் விமர்சனம் பண்றதுக்கு பதிலா அந்த ஒரு நிமிஷம் திரும்பி உங்க அம்மாவை பார்த்துமா இன்னைக்கு சாம்பார் சூப்பரா இருந்ததுமா அப்படின்னு சொல்லி பாருங்க. அதுக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை விட இந்த விமர்சனத்துக்கு அதிகமா வருது. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அது ஏன் why are we not able to change the negative thoughts into positive things என்றது என்னால புரியவே முடியல. பட் தயவுசெய்து ஸ்டாப் இட். திஸ் இஸ் மை ஃபேமிலி, டோன்ட் டச் மை ஃபேமிலி. தேங்க்யூக்கா, தேங்க்யூ சோ மச். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். Vivo V60 Zeiss Portrait ESO Pro. Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60. Book now.